நற்பண்புகள் ஒருவரின் குறைகளை தவறுகளை இன்னொருவரிடம் சொல்ல மாட்டேன். அழகாக தெளிவாக எழுதுவேன். அன்பாக இனிமையாக உண்மையை மட்டுமே பேசுவேன். பொய் பேச மாட்டேன். ஒருவரின் குறைகளை தவறுகளை இன்னொருவரிடம் சொல்ல மாட்டேன். அழகாக தெளிவாக எழுதுவேன். அன்பாக இனிமையாக உண்மையை மட்டுமே பேசுவேன். பொய் பேச மாட்டேன். ஒருவரின் குறைகளை ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது. ஒருத்தரை பற்றி அவர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் அவங்கள்ட்டையே நேராக சொல்லலாம். சரியா? ஃப்ரெண்டாக இருந்தால் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. கோவப்படாமல் பொறுமையாக அன்பையாக கேட்பாங்கன்னாக்கா வாங்க உட்கார். இங்கே உட்கார். முன்னாடி முன்னாடி இங்கே இங்கே வாங்க உட்கார். நல்லா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொன்னாக்கா அதுக்கு என்ன பேரு? புறங்கூறுதல்னு பேர். புறங்கூறாமைன்னு திருக்குறள் ஒரு அதிகாரம் இருக்கு, தெரியுதா? புறங்கூறாமைன்னா புறத்துல ஒருத்தர் நேரா இல்லாம அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் இன்னொரு ஆள்கிட்ட அதை பத்தி பத்த வைக்கிறது, போட்டு கொடுக்கறது, பத்தி வைக்கிறது. எல்லாம் சொல்றாருல்ல ஸ்கூல்ல எல்லாம் அவன் தான் பண்ணான் இவன் தான் பண்ணான்னு ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட சொல்றது, இல்லை வீட்டில் அம்மாட்ட அப்பாட்ட போட்டு கொடுக்கறதுனா தம்பி அதை பண்ணா இதை பண்ணா, அண்ணன் அதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு அவங்க கேட்டாக்கா நமக்கு தெரிஞ்சா சொல்லலாம். கேட்காம நம்மளா குறை சொல்றதா, பொறாமையில குறை சொல்றதா சொல்லக்கூடாது. நேரா அவங்கள்ட்ட சொல்லலாம். ஏதாவது தவறு பண்ணியிருந்தாக்கா அதுவும் அன்பா சொல்லணும். அது தவற கூட நண்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லணும். இல்லாம சொல்லக்கூடாது. தவறுகளையிலே ஒரு தவறு, தவறுகளைன்னு எழுதுறதுல ஒரு தவறு, ரூபா காணும். செல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றது வேற, செல்றது வேற. சொல்ல மாட்டேன். இன்னொருத்தட்ட நல்லா பேசக்கூடாது. அது பேர் புறங்கூறுதல், புறங்கூறாமை. திருக்குறள்ல புறங்கூறாமையிலே ஒரு அதிகாரம் இருக்கு, பார்க்கிறோம். நான் சொல்றேன் புறங்கூறுதல் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதனால பேசுற பொழுது உண்மையை பேசணும். யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசணும். ஒருத்தரை குறைகளை, ஒருத்தருடைய பெருமைகளை, நல்ல விஷயங்களை இன்னொருத்தர் சொல்லலாம். அவர் இல்லாத பொழுது கூட நல்ல விஷயங்களை, ஒருத்தருடைய பெருமையை சொல்லலாம். ஃப்ரெண்டு இருக்காண்டா அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய நல்ல விஷயங்களை, நல்ல பண்புகளை இன்னொருத்தர்கிட்ட சொல்லலாம். ஆனால் குறைகளையோ அவங்க பண்ண தப்பையோ அவன் அதை பண்ணா இதை பண்ணா அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால் தவறுகளை நேராக அவர்கள்ட்ட சொல்லணும், குறைகளை நேராக அவர்கள்ட்ட சொல்லணும், நல்ல விஷயங்களை, நல்ல பண்புகளை இன்னொருத்தர்கிட்ட வெளியே சொல்லணும். அது புகழ். அப்படி சொல்றது நல்லது. அது தப்பு, அது சொல்லணும். ஒன்று. அதுக்கப்புறம் எழுதுகிற போது அழகா எழுதுறது. எழுதுகிற போது ஒரு எழுத்துக்கோ இன்னொரு எழுத்துக்கோ இடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அழகா ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியாக இருக்கணும். அது மாதிரி ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நடுவில் இடைவெளி இருக்கணும். கமா போகிற இடத்துல கமா போடணும். வாக்கியம் முடிஞ்சால் புள்ளி வைக்கணும். எழுதுறது நாமளே படிக்கிற மாதிரி. 2 நாள் கழித்து படித்து பாடுறான்னா அவனுக்கே படிக்க தெரியும். அவன் எழுதுனதை அவனுக்கே படிக்க முடியாது. அப்படின்னா எழுதுறோம்ல, கோழிக்கு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கோழி கிண்டு தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? குட்டை கோழி கிண்டுனா ஏதாவது படிக்க முடியுமா? அப்படி இருக்குமா என்ன? இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி எழுதக்கூடாது. நம்மளே எப்போ படித்தாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும்.
யார் பார்த்தாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் எழுத்துங்கிறது கரெக்டாக எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்னு எழுத்துக்கு வடிவம் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அது வரிசையாக இருக்கணும். எழுதுகிற போது இங்கே ஆரம்பித்து அவங்க மேலே போய் பிடிப்பான், இங்கேருந்து அப்படி படியேற மாதிரி மாடிக்கு போகிற மாதிரி இங்கே ஆரம்பித்து அப்படியே மேலே போகும், இல்லை அப்படி கீழே வரும். அழகாக நேராக ரோடு போட்டவங்க அப்படி நேராக இருக்கணும். ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்துக்கு நடுவில் இடைவெளி இருக்கணும். ஒன்று இடிச்சுட்டு டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. டவுன் பஸ்ஸில் எப்படி போகிறான், 40 பேர் போகிறது 80 பேர் ஒருத்தன் கால் மேலே ஒருத்தனுக்கு உட்காந்து போயிட்டுருக்கான். அப்படி இருக்கக்கூடாது. எழுத்து நோட்டில் எழுதுகிற போது எழுத்து அப்படி டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அழகாக ட்ரெயினில் போகிற மாதிரி, இல்லை சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸில் போகிற போது எப்படி தனித்தனியாக இருக்குது சீட்டு, அந்த மாதிரி எழுத்து தனித்தனியாக இருக்கணும். அழகாக உருண்டையாக நல்லா இருக்கணும். அப்புறம் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் இடைவெளி, அப்படிதான் வார்த்தை தெரியும், இது வேறு வார்த்தை அது வேறு வார்த்தைன்னு தெரியும். அதே மாதிரி வரி, ஒரு வரிக்கு இன்னொரு வரிக்கு நடுவில் அழகாக வரி விட்டு எழுதணும். அதனால் எழுதுகிற போது அதை பார்க்குறதுக்கு அதான் படிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தாலே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். எழுத்தை பார்த்தாக்கா எப்படி புக்கில் பிரிண்ட் பண்ணுற போது எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்ம எழுத்து இருக்கணும். எழுதி பழகிக்கணும். நம்ம கையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி தான் தலையெழுத்து இருக்கும். கையெழுத்து கோணமானலாம் வச்சுருந்தேன்னா தலையெழுத்தும் கோணமானலாம் தான் இருக்கும். ஆனால் கையெழுத்து அழகாக இருந்த தலையெழுத்தும் அழகாக இருக்கும். அதுக்கே மார்க் போடுவாங்க. நீ எழுதுகிற விஷயம் ஒரு பக்கம், ஆனால் எழுதுறது அழகாக பார்க்குற போதே அவங்க திருத்துற போதே சந்தோஷமாக இருக்கணும். பேப்பரை பார்த்தா அந்த எழுத்தை பார்த்தா அப்படி மணிமணியாக இருக்குமாங்க. அப்படி மணிமணியாக இருந்தாக்கா பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்காங்க. போடு 10 மார்க் போடுவாங்க. நீ கோழிக்கு கரெக்டாக எழுதியிருந்தாலும் விஷயம் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு எழுதுனது புரியலைனாக்கா கடுப்பாகி போய் மார்க்கை குறைச்சிடுவாங்க. அதனால் பார்த்த உடனே நம்ம பேப்பரை பார்த்தோன்னே நோட்டை பார்த்தோன்னே டீச்சருக்கு சந்தோஷமாக இருக்கும். முகத்தை அழகாக நல்லா பவுடர்லாம் போட்டு விபூதியெல்லாம் வச்சு குளிச்சு நீட்டாக இருந்தால் பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்குல்ல, அன்பாக பேசணும்னு தோணுது இல்லை. அதே இது பரட்டையாக இருந்தான்னாக்கா பரட்டையாக ஒன்றும் பல் விடங்களா எல்லாம் தாடி மீதியெல்லாம் அப்படி இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா ரோட்டில் போகிறோம்ல சிலரை பார்க்குறோம், அது மாதிரி இருக்காங்க. அப்போ அவர்களை பார்த்தோன்னே நமக்கு என்னது அருவருப்பாக இருக்குது, அப்படியே ஒதுங்கி விலகி போயிடுறோம். அவங்கள்ட்ட நின்று பேசணும்னு கூட தோன்றதில்லை. ஆனால் சிலரை பார்த்தாக்கா பார்த்த உடனே அங்கே இன்னும் பார்க்குற மாதிரி தோணும், கொஞ்சம் நின்று பேசலாம்னு தோணுது, அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு தோணுது. அதே மாதிரி நம்ம எழுத்தை பார்த்தா நோட்டை பார்த்தா இருக்கணும். நோட்டை பார்த்தோன்னா நல்லா இருக்கானே, அருமையாக இருக்கானே, நல்லா படிப்போம் போடவே, புத்திசாலி போடவேன்னு டீச்சருக்கு மனசில் தோணணும். அப்படி பாசிட்டிவாக அவங்களுக்கு தோணுச்சுனாக்க சந்தோஷமாக திருப்பி நிறைய மார்க் போடுவாங்க. எழுத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு தலையை சுற்றுச்சுனாக்கா அது கடுப்பாயிடுவாங்க. விஷயம் இருந்தாலும் படித்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வராது, ஏதோ மார்க் போடுன்னு சொல்லி பேருக்கு போடுவாங்க. அதனால் பழகிக்கும். எழுதுறது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறத விட எப்படி அதை ப்ரெசன்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எப்படி சொல்கிறோங்கிறது முக்கியம். அழகாக சொன்னாக்கா கேட்குறதுக்கு சினிமா பார்க்குறோம்ல, சினிமா அழகாக நேர்த்தியாக அழகாக எடுத்திருந்தான்னா பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மொக்கையாக இருந்தாக்கா எப்படி இருக்குது, பார்க்குறது கடுப்பாக இருக்குல்ல, எரிச்சலாக இருக்குல்ல. எடுக்கிற பொழுது ஒரு காமெடி, ஒரு ஃபைட்டு, ஒரு சந்தோஷம், அப்படி அழகான விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம படிக்கிறது எழுதுறதெல்லாம் அப்படி தான் இருக்கணும். அது மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, அதனால் எழுதுகிற போது அழகாக தெளிவாக எழுதுவேன். ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து தனித்தனியாக இருக்கணும். ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நடுவில் இடைவெளி இருக்கணும். ஒரு வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியத்துக்கு நடுவில் இடைவெளி இருக்கணும். நம்ம போர்டில் எழுதுகிற போது நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி எழுதுனேன், அதே மாதிரி நம்ம நோட்டில் எழுதி பழகிக்கணும். தனித்தனியாக பார்த்தா பாயிண்டாக இருக்கணும், அழகாக இருக்கும், வரிசையாக இருக்கும் பார்க்கணும். அடுத்தது அப்புறம் அதே மாதிரி பேசுகிற பொழுது அன்பாக பேசணும், இனிமையாக எல்லாத்தையும் பேசுகிற பொழுது அன்பாக பேசணும். அன்பாக பேசுறது, பண்பாக பேசுறது, அப்புறம் நல்ல வார்த்தையை சொல்லி பேசணும். இனிமையாக பேசுறதுன்னா இப்படி நல்ல வார்த்தைகள் சொல்லி பேசுறது. கேட்குறவங்களுக்கு அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பேசுறது. நம்மள்கிட்ட யாராவது கடுகடுன்னு பேசினா நமக்கு பிடிக்குமா? அம்மாவோ அப்பாவோ இல்லை டீச்சரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நாய் மாதிரி இந்த பிடிக்குமா? ஒரு நாய் பேசிக்கிது இல்லை பார்க்குறீங்களா? அது அந்த மாதிரி நீ பேசுகிற போது அடுத்தாட்ட அந்த மாதிரி நாய் மாதிரி பேசுனேன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு நாய் ஊக்கா அந்த நாய் என்ன பண்ணும்? அது திரும்ப இது ஒரு வள்ளு சொன்னால் அது 2 வள்ளு சொல்லும். அப்படி தானே? வள்ளுனாக்கா அது அது மாதிரி நீ ஒரு வார்த்தை கோபமாக பேசுனேன்னாக்கா அவன் 2 வார்த்தை கோபமாக பேசுவான். அப்புறம் உனக்கு இன்னும் அதிக கோபமாகும். நீ 4 வார்த்தை கோபமாக பேசுவேன்.
4 வார்த்தை கோபமாக பேசினா அவன் என்ன, அவன் 8 வார்த்தை கோபமாக பேசுவான். கடைசியில் 2 நாய் என்ன பண்ணோம், கட்டி குருண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பேச்சு சண்டையாயிரும் தானே. இதுதான் நடக்குது. ரோட்டில் சண்டை பார்க்குறீங்களா, குடிச்சிட்டுலாம் சண்டை போட்டு இருக்காங்கல்ல, முதல்ல அப்படியே பக்கத்தில் நின்று அப்படி பேசுவான். அப்புறம் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகும். அப்புறம் என்னன்னா அப்படி கை கால் நீட்டி பேசுவான். அப்புறம் அடிக்கடிக்கான் கடைசியாக. அப்போ அப்படி ஆகக்கூடாது. பேசுகிற பொழுது அழகாக அன்பாக பேசணும். பிரிகிற பொழுது அழகாக கை கொடுத்து சந்தோஷமாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கணும். அதனால் அன்பாக பேசணும். பேசுறது இனிமையாக பேசணும். கேட்பவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி இனிமையாக அழகாக பேசணும். பேசுறது அழகாக பேசணும், அன்பாக பேசணும். அப்புறம் உண்மையை பேசணும். அதுக்காக உண்மையை நான் கேட்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறவங்களுக்கு அதை கற்றுக்கட்ட கதையை அடிச்சுவிடக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் கற்பனையாக இல்லாததெல்லாம் பிட்டை போட்டு எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு எட்டுமோ அப்படின்னா கதையாக விடுவான். கற்பனை கதையாக விடக்கூடாது. உண்மையை என்ன நடந்து உள்ளதை உள்ள வாரி பேசணும். சில சமயங்களில் உண்மையை பேச முடியாது. அப்படி உண்மை பேச முடியலன்னா பேசாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதோ பொய் சொல்லக்கூடாது. பேசுனா உண்மையை பேசலாம். அந்த உண்மையும் பிறர் மனசுக்கு வருந்த கஷ்டம் வராமல் புரிகிற மாதிரி அன்பா பேசணும். சிலருக்கு உடலில் குறைபாடு இருக்குல்ல, ஊனமுற்றவர்கள் இருக்காங்க. அவங்க ஊனமுற்றவர்கள்னு அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு மனசு வருத்தப்படும்ல. அப்போ நான் சொல்கிறது உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு கை கால் ஏதோ சரியா இல்லை, அப்படி நொண்டியாக இருக்காங்க அப்படின்னாக்கா, நொண்டின்னு சொன்னாக்கா வருத்தப்படுவாங்கல்ல. இப்போ சொல்கிறது உண்மைதான், ஆனால் அது அவருக்கு வரல. கருப்பாக இருக்கிறவனை பார்த்து கருப்பா பெண் கட்டி அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு வருத்தம் வரும்ல. நம்மளை பார்த்து யாராவது சொன்னால் நமக்கு வருத்தப்படுறோம்ல. நம்மளை மூக்கு சப்பை மூக்குன்னு சொன்னால், இல்லை தெற்கு பல்லுன்னு சொன்னால், 1.5 கண்ணுன்னு சொன்னாக்கா, இல்லை பறக்க தரேன்னு சொன்னாக்கா சொல்கிற போது நமக்கு வருத்தமாக இருக்குல்ல. அதே மாதிரி அவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும்ல. அப்படி சொல்கிறது பிறர் மனசு உண்மையாக இருந்தாலும் அதை கேட்டால் கேட்குறவங்களுக்கு மனசு வருத்தப்படும்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனால் உண்மை பேச முடிஞ்சால் உண்மை பேசலாம். உண்மை பேச முடியலைன்னா போய் பேசக்கூடாது. பேசாமல் மௌனமாக இருந்தாங்க. சொன்னால் பிறருக்கு கஷ்டமாக இருக்கும்னாக்க சொல்லாமல் மௌனமாக இருந்தணும். ஒரு திருக்குறள் சொன்னோம், புறங்கூறாமைன்னு பார்த்தோம்ல. முதல்ல அதுக்கு புறங்கூறாமைக்கு அறங்கூறான் சொல்லுங்க. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறம் கூறான்னா உண்மையை பேச மாட்டான். உண்மை பேசலை, உண்மை பேச முடியல, உண்மை பேசலை அப்படின்னாலும் பரவாயில்ல. அல்ல செய்யணும், ஏதோ தெரிஞ்சோ தெரியாம கூட ஏதோ தவறு பண்ணுறான் அப்படின்னா கூட பரவாயில்லை. ஆனால் ஒருத்தனை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்பு. உயர்ந்த ஒரு நல்ல பண்பு. அவன் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டான். ஏன்னா குறை இல்லாத ஆள் யாராவது இருக்காங்களா உலகத்தில்? தவறு பண்ணாத ஆள் உலகத்தில் யாராவது இருக்காங்களா? எல்லாரும் ஏதோ தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. அதனால் இன்னொருத்தருடைய தவறை நம்ம பெருசாக எடுத்துக்கணும். நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய தவறை சொல்கிறாங்க, சில தவறுகளை சுட்டி காட்டுறாங்கல்ல. அது எதுக்கு பண்ணுறாங்க? நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சரியாக இருக்கணும், நம்ம மேலே இருக்க அன்புனால சொல்கிறது. அதாவது பெரியவங்க நம்மள்கிட்ட நம்மளுடைய தவறுகளை சொல்கிறாங்கன்னாக்கா அது அன்புனால சொல்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன், ஒருத்தருடைய தவறை அவர்கிட்ட நேராக சொல்லலாம், ஆனால் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. தவறு பண்ணுறான் தம்பி, இன்னைக்கு பண்ணுறது தப்புப்பா, இப்படி பண்ணக்கூடாது, கிளாஸில் விளையாடக்கூடாது, கிளாஸில் இங்கே நேராக கிளாஸை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் நேராக சொல்கிறேன்ல. அப்படி நேராக சொல்கிறது தவறு இல்லை. தவிர நேராக சொல்கிறது அதுவும் அவங்க கேட்குறவங்களா இருந்தால் சொல்லணும், அதுவும் அன்பாக சொல்லணும். அப்படி இல்லைனாக்கா இன்னொரு ஆள்கிட்ட மூணாவது அவனுக்கு சொல்லக்கூடாது. அதனால் அறம் கூறான்னா ஒருத்தர் உண்மை பேச மாட்டான், தப்பு பண்ணுவான் அப்படின்னு இருந்தால் கூட ஆனால் ஒருத்தனை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னா அது உயர்ந்த நல்ல பண்பு, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். புறம் கூறாமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது நல்ல பண்பு இருந்தால் அதுவே நமக்கு ஒரு பெருமையை கொடுக்கும், மற்ற நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்.
திரும்ப சொல்லிடலாமா? ஒருவரின் குறைகளை தவறுகளை இன்னொருவரிடம் சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு பேரு புறம் கூறுதல்னு பேரு. பேசாம சொல்லாம இருக்கிறதுக்கு வந்து புறம் கூறாமை அப்படின்னு பேரு. புறம் கூறாமை. அழகாக தெளிவாக எழுதுவேன். அன்பாக இனிமையாக உண்மையை மட்டுமே பேசுவேன். பொய் பேச மாட்டேன்.